ஹலோ, நாங்கள் வியட்நாமில் இருக்கோம். டே 2. இன்னைக்கு வந்து ஹாலாங் பேன்ற பிளேஸ்க்கு க்ரூஸ்க்காக கிளம்பிட்டோம். இது வந்து பஸ் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்கன்னா அதுக்குள்ளே வந்து நாங்கள் இப்போ கரெக்டாக ஒரு 7 மணி 7:30 எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலான்னு. இவருக்கு ஒரே கோல்டு வேறு. இங்கே வந்து ஓரளவுக்கு பிரெட்டு இதெல்லாம் கிடச்சிது பிரேக்ஃபாஸ்ட்டில். இவங்க ஃபுட்டு இருக்குது கொஞ்சம். அவன் தான் ஊட்டுன்றானா? ஊட்டுறேம்மா. ஊட்டு. ஓ, இந்தம்மா. சரி. ஸ்போர்க்கு அந்த ஐட்டம்லாம் இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். நமக்கு அது செட் ஆகாது. இந்த நூடுல்ஸ் அதெல்லாம். இது மட்டும் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். சரி, ஓகே. பஸ் நான் வச்சிருக்க. நீயே ஃபோன் தான் ரொம்ப முக்கியம். ஹாய். நாங்கள் வந்து இப்போது க்ரூஸ்க்கு போயிட்டுருக்கோம். அதுலேருந்து ஷட்டில் பஸ் பிக்கப் பண்ணி அவங்களே கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ட்ராப் பண்ணி ஏற்றிப்பாங்க அந்த போர்ட்டு தானே. சரி, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். இங்கே ஏற்றுவாங்க க்ரூஸை. ஏறும்போது பஸ் என்ன கதவு காணோம், டோர் எந்த பக்கம் போய் ஏறுறது, நேராக போய் முட்டுறது தானே. அப்புறம் இந்த பக்கம் வாங்கினாரு லெஃப்ட் ரைட் டிரைவிங். அப்புறம் இந்த பக்கம் வந்து ஏறணும். அவ்வளோதான். நம்ம ஊருக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பஸ் சூப்பராக இருக்குது. இங்கே இந்த ஊரில் எல்லாமே நல்லா இருக்கும் போல. When you stay here, I'm going to wait to pick up you. So from here to Halong Bay about 100. ஓடுறடாவா பிபி தான். நம்ம எங்கே போகிறோம்? ஆதிக்க வாட்டர் பார்க்கா? ஓடா. இங்கே ஒரு ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கு, அழகா. ஒரு கிறிஸ்மஸ் டெக்கரேஷனு அதோட ஸ்ட்ரீட்டாக இருக்குது. பாருங்கள், காட்டுறேன். ஐயோ போயிருச்சே. இங்கே பாருங்க. உங்களுக்கு காட்டலான்னு நினச்ச நேரம் எல்லாமே போயிடுது டக்குன்னு. இங்கே டக்குன்னு பார்க்க மாட்டேறீங்க. என்ன பிரிட்ஜு கீழே லேக்கா? நம்ம ஊர் கொல்கத்தா அவுரா பிரிட்ஜ் மாதிரி இருக்கு பாருங்க. இது கீழே இருக்கிறது லேக்கா என்ன? ஆமாம், இந்த நேற்று பார்த்தோம்ல அந்த லேக்குன்னு நினைக்கிறேன். ஒரே டான்ஸ் தான் காலையிலே. டான்ஸ். இதான் அந்த லேக்கு. இந்த ஊர்லேயே வந்து ரொம்ப பெரிய லேக்கு. இங்கே வந்து டிரைவிங் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்க. அதுக்காக நம்ம ஊரில் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம ஊரில் நம்ம சில சமயம் வந்து நானுமே வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறது உண்டு. பட் இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. எப்போவுமே வந்து ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாம் என்ன மாதிரி இருக்காங்க. என்ன டிசிப்ளின் ஃபாலோ பண்ணீங்க நீங்கள்? நல்லா ப்ரஷ் பண்ணதே ஒரு டிசிப்ளின் தான். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ஒரு திறந்த புத்தகமாக இருக்காரு. பல வருஷம் கழிச்சு காலையில் ப்ரஷ் பண்ணி சாப்பிட்ருக்காரு. அதுவே பெரிய காலையில் மீன்ஸ் 6 மணிக்கெலாம் எழுந்து. அப்போ இல்லை, மற்ற நாளில் வந்து காலையில் ப்ரஷ் பண்ணுறது கிடையாது. சும்மா வந்து வாய்க்கு பிடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குளிக்கும் போது ப்ரஷ் பண்ணுறது. கேட்டால் ஆடு மாடு கோழிலாம் வந்து பல்ல விளக்கிக்கிட்டு இருக்குன்றது. நம்ம இப்போ அவரே ஒத்துக்கிறது தான் ஆடு மாடு கோழி. எதையோ கொண்டு வந்து நம்ம தலையில் கட்டிட்டாங்க. இங்கே வந்து பைக்கு ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து லோக்கலில் நல்லா சுற்றிக்கலாம். ஆனால் வந்து பசங்க இருக்கிறதுனால நாங்கள் வந்து பைக் ரெண்ட்டுக்கு எடுக்கல. பட் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கோவா போயிருந்தப்ப, அந்தமான் போயிருந்தப்ப பைக் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து அது மாதிரி சுற்றணும். பாருங்க, ஓப்பன் பஸ். இதுதான் வந்து அடுத்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து ரிட்டன் வரத்துக்கு நாளைக்கு ஆயிரும். நாளைக்கு மதியானம் அங்கே 12 மணிக்கு செக் அவுட் பண்ணிட்டு தான் இங்கே ஒரு 3 மணி நேரம் ஆகும். 2-3 மணிக்கு கொண்டு விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா லோக்கலில் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கோம். கவர் பண்ணிட்டு தூங்கவே தூக்கம். ஏன், என்ன பண்ண போதா? இது கடலில் போய் கப்பலில் தான் தூங்குவோம். எனக்கு சில வீடியோலாம் நான் பார்த்தேன். கப்பலில் போகும்போது அந்த விண்டோ வழியாக வியூ தெரியும், கடல் வியூ. அதை பார்த்தா வியூ ஒரு மாதிரி பகீர்னு இருக்கு. இன்னைக்கு நமக்கு எப்படி வரப்போதோ தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். இந்த ஊரில் தான் பொட்டி கடையிலேருந்து எல்லா கடையிலையும் பீர் கிடைக்குது. இப்போ யாரும் பீர் பற்றி கேட்கலையே. சொல்கிறேன், இன்ஃபர்மேஷன் லாஸ்ட்டாக அப்படி கோடிங் இன்ஃபர்மேஷன் போலங்க யாருக்கோ. சரி, நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஊரில் எல்லா கடையிலையும் எல்லாமே கிடைக்குது. பீரு, கோக்கு, பிராந்தி, விஸ்கி எல்லாமே கிடைக்குது. நானாவது பீர் தான் சொன்னேன். நீ தான் நேற்று ரம்மு தேடிட்டு இருந்த. கும்முன்னு ஒரு குத்து. சில்க்கு தான். இங்கே அந்த ஒரிஜினல் சில்க் எப்படி பண்ணுறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க போயிட்டு நீ கேமரா வச்சுட்டு நின்றுட்டு வா. இது வந்து பேம்பூ ஃபைபர். நம்ம ஊரில் வந்து காஞ்சி காட்டன் இருக்குல்ல, காஞ்சி பட்டு, அந்த மாதிரி இங்கே உள்ள சில்க் வார்மில் பண்ணுற சில்க். அந்த நூல்லாம் எப்படின்றத காட்டுறாங்க. லாஸ்ட்டாக எதனா வாங்கிட்டு போறியான்னு கேட்பாங்களா? கேட்பாங்க. பாருங்க, காட்டன், சில்கா, பேம்பூ காட்டன். இது
ஐயோ அப்படியே ஏமாத்துறாங்க. இது இருக்கு பாருங்க. இப்போ இந்த பேம்பு டவல்லாம் சொல்கிறாங்களே இப்போ லேட்டஸ்ட்டாக. அதுதான் பேம்பு ஷாம்பு, பேம்பு சீப்பா? ஆமாம். சீப்புன்ற யாரெல்லாம் வாங்குவாங்களா? சோப்பு பெல்ட்டு எல்லாம் இருக்குது. பல்லு விளக்குற ப்ரெஷ்ஷு, நம்ம ஊரில் சார்கோல் உள்ள கறி. இங்கே பாரு சரக்கு வச்சுருக்காங்க. என்ன பூட்டி வச்சு ரூமில் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரூமில் பூட்டி வச்சு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தலைக்கு துவைக்கிற டவலு, குளிக்கிற டவலா, பாத்திரம் தலைவுற டவலா. நான் உள்ளே வரும்போதே சொல்லிட்டேன் லாஸ்ட்டாக ப்ராடக்ட் தலையில் கட்டிடுவாங்க. வியாபாரம். ஃபைனலாக க்ரூஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆமாம், ஒரு 3 hour ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் கூட்டிட்டு நம்ம வண்டி ஏற போகிறோம். அவங்க நம்மளை முறைக்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். ஃபஸ்ட்டு டைம் க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. அவர் நல்லா தூங்கிட்டு வந்தார் என் கையில். அப்படியே ட்ராலியில் வச்சு தள்ளிட்டே வந்துட்டோம். இப்போ யா do this one. Sorry. You have big luggage, you keep the big luggage Here. around here. You can sit inside or sit outside. This booking time is about 12:15 and my manager will call you. ஓகே ஃபைன். 12:15. நீங்கள் சுற்றிட்டு இருங்க. இங்கே சும்மா சுற்றிக்கிட்டு இருங்க. கடையில் போய் டீ குடிங்க. என்ன எவ்வளோ நேரம் என்னப்பா தூங்கிட்ட? ஹலோ கரெக்டாக அப்போ தான் வீடியோ எடுப்பேன். நல்லா வந்ததுலேருந்தே தூங்கலை. ஒரு ட்ராவல் வந்தால் தூங்கவே முடியாதுங்க. ஆமாம், சும்மா அது பெருமைக்கு தான். வீட்டில் நல்லா தூங்குவோம். நம்ம இங்கே வந்து இவங்களுக்கு அது செய்கிறது, இவனை பிளான் பண்ணுறது, அவங்க பிளான் பண்ணுறது, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, பேக்கேஜை மாற்றி ஷிஃப்ட் பண்ணுறது. இங்கே வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணுறோம்ல, இங்கேக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு நைட்டு உட்காந்து பிரித்து எடுத்து வச்சேன். ஒரு நாளைக்கு மட்டும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுறது ஒரு தனி லக்கேஜில் பிரிச்சுட்டு, ஃபுட்டுக்கு தேவைப்படுறது ஒரு தனி பேக்கில் பிரிச்சுட்டு, மீதி எல்லாம் கட்டி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். ஹோட்டலில் ஸ்டே பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் இங்கேருந்து ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு தான் மார்னிங் செக் அவுட் ஆகி அங்கே கொண்டு போய் விடுறாங்க. இங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. 12:15 வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. இன்னும் 45 minutes இருக்குது. என்னப்பா வண்டி எப்போ எடுப்பாங்க தெரியலையே. அதுக்கு தான் நம்ம நேரம் வெயிட்டிங். இதெல்லாம் ஊரில் சாப்பிட்டதே இல்லை. நம்ம இங்கே வந்து வலி இல்லாமல் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். இவன் ஓகே தான், அவன் நூடுல்ஸ் கேட்டான். அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. என்ன செய்ய, வெளியே வந்தால் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது. டான்ஸ் அவர். So this is my name. Saranya Ruti. My name is Nam. I'm floor manager in the Jolie Premier. Okay. Nice to meet you and nice. Please stay here. And around 10 minutes later, I will come back and invite you come with me. Sure. I will take care for you on the boat. Sure. இங்கே நிறைய இந்தியன் கெஸ்ட் வராங்க. நாங்கள் நல்லா இந்தியன் சமைச்சு கொடுப்போம். திருப்பி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையா, உங்களுக்கு எதனா வேணுமான்னு. நீ பெரிய ஷெஃப்னு தெரியாதுல்ல? சரி விடுக்க. இதெல்லாம் வந்து நீ பெரிய ஷெஃப்னு தெரியாதுல்ல? இங்கே வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது. நான் உண்மைதான், ஷெஃப் தான் இல்லைன்னு சொல்ல. நான் இருந்தாலும் அவங்க கூடலாம் நம்ம கம்பேர் பண்ணிக்கூடாது. என்னை விட்டால் ஓகே, நான் நல்லா சமைச்சு கொடுப்பேன். கிச்சனில் அவங்க நல்லா செஞ்சு தருவாங்கன்னா சொன்னாங்க. இங்கே ஏற்றி இங்கே இறக்குறாங்கப்பா. இங்கே ஏற்றி இங்கே இறக்குறாங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான். சும்மா ஒரு ரவுண்டு குட்டி போட்ல. ஏன் பயங்கரமா இருக்கு. என்ன அதுவான்னு பாத்துக்கிட்டே வரோம், எதுன்னே தெரியல. கடைசி வரைக்கும் சர்ப்ரைஸ் தானா? இது இந்த ஒன் டே ட்ரிப் மாதிரி சுத்தி அந்த ஒரு இடம் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு அந்த கேவ் காமிச்சிட்டு கூப்பிட்டு வந்துருவாங்க. நம்ம போறது வந்து ஸ்டே பண்ணி போறதுனால கூட்டிட்டு போய் இப்போ சுத்தி கூட்டிட்டு போறாங்க. அந்த இருக்கு லாஸ்ட் அமண்டா. Xin chào. So later, please help me say together. Xin chào. சொல்லுங்க. Xin chào. போயிட்டே இருந்துச்சு. நான் அவர் திரும்பி பார்க்கறாரு. தெரியும் போல அந்த லாங்குவேஜ். Xin chào. Xin chào. Xin chào. Pink wine. Watermelon juice. Nah. Cheers.
இப்போ எங்களுக்கு எதனா சேஸ் அடிங்க. பிங்க் ஒயின். பிங்க் ஒயினா? ஒயினா குடிக்கிறாரு இவரு. ஆமா. வாட்டர்மெலன் ஜூஸ். இது இப்படி கொடுத்துருக்காங்களே, இதுல எப்படி நான் தொடச்சு அழுக்கு பண்றது? இப்படி ஒரு நல்ல பட்டு துணி மாதிரி இருக்கு. பேக்ல எடுத்து வச்சுக்க. அதான் க்ரூஸ். இதுவா? இது 5 ஸ்டாரா? We would like to say see ciao to everyone. See ciao. Ladies and gentlemen, சொல்றேன். ஐயோ வெளிய வாது. வெளிய விழுந்துறாதீங்க வீடியோ எடுக்க. விழ மாட்டேன். ஸ்ப்ரிங் ரோல், ஒயிட் ரைஸ் இருக்கான் வெஜ்ல. அதுக்கு அப்புறம் கறி இது கொஞ்சம் டேபிள்ல கொண்டு வந்து கொடுக்கறேன்னு இருக்காங்க. இது எல்லாமே நான்வெஜ் தான். இது எல்லாமே நான்வெஜ்ஜா? இது இதெல்லாம் சாலட். ஓகே. என்னப்பா வெஜ்ஜின்ட்டு பீஃப் எடுத்து வச்சிட்டு இருக்க? தெரியல. ஒரு நல்ல மனசுக்காரர் பார்த்து சொன்னாரு, இல்லைன்னா நேரம் சாப்பிட்டுருப்பேன். வேகமா எடுத்தேன். இதுக்குதான் சொன்னேன் படிங்கடான்னு. இந்த டேக்க படிச்சிருக்கலாம்ல. இது என்னடா? மஷ்ரூம் சிக்கன் சூப். ஸ்டீம் ரைஸ்ரா, சோறு இருக்குடா. மஷ்ரூம். என்ன பாத்தியா இல்லையா? என்னாச்சு? மீன் மாதிரி இருக்கே. இல்ல மஷ்ரூம் தான். எப்படி இருக்கும்னே தெரியலையே. நம்ம தட்டு தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு. உனக்கு நிறைய இருக்கு. நல்ல பசி. காலையில் ஒரு பிட்டு சாப்பிட்டு வந்தது. மணி இப்போ 2 ஆயிடுச்சு. வேகமாக சாப்பிடுவோம். ஹலோ. ஹாய். இதுதான் எங்க ரூம். ஆமாம், நாங்கள் இங்கே தான் தங்குறோம். ஆமாம், இவர் இங்கே தான் நிற்கிறாரு. இந்த மாதிரி ஒரு வியூ. கப்பலில் உட்காந்து கடலை பார்ப்பது எப்படி? வா, இங்கே பாருங்க எப்படி. பிரமாதம். இங்கே வந்ததுலேருந்து குட்டி பாண்டாக்கு உடம்பு சரியில்லை. ஆமாம், கோல்ட் ஆயிடுச்சு அவனுக்கு. இதில் மஞ்சத்தூளும் பெருங்காயமும் கலந்து கொண்டு வந்திருக்கேங்க. ஓகே, போட்டுக்கிறேன். இது சீரகமா கொஞ்சம். பனானா அண்ட் ஓட்ஸ். இது வந்து பாமாயில் மைதாலாம் இல்லாமல் செய்கிறது. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் இந்த ஊரில் வாங்கி வச்சுருக்கோம் கையில். தக்காளின்னு ஒன்று போட்டோம்னாவே அது கிச்சடி. இங்கே வந்துட்டோம் வியட்நாமுக்கு. நாங்கள் வந்து சரி க்ரூஸ் போயிடுவோம்ல, ஃப்ளைட்டில் வந்துட்டோம். அடுத்து வந்து ட்ரெயினில் போயிடலாம் அப்படிலாம் நாங்கள் ஒரு பிளானில் இருந்தோங்க. அதுக்கப்புறம் வந்து சரி செட் ஆகலை. ஆனால் இந்த ஊரில் ட்ரெயின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வாய்ப்பு இருந்தால் போவோம். கஷ்டம்தான். ஓகே, எல்லாமே மிக்சிங் போட்டாச்சு. இதில் நான் வந்து ஒரு 150-200 ml கிட்ட தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் கஞ்சி ஆகும். இதோ இது வந்து டைம் செட் பண்ணுறதான். வாங்க உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ தான் ஆச்சு. ஆச்சா, ரைஸ் மோட் இருக்குது. நம்ம அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே குக் ஆயிரும். இந்த கயிறு எதுக்கு? தொங்கறதுக்கு. உளுந்துட்டு அதாவது காப்பாற்றிக்கிறதுக்கு போல. ஆமாம், சேஃப்டியா இப்படி இறங்குறதுக்கு. ஒன்றும் அவ்வளோ ஆளாக இருக்க மாதிரிலாம் தெரியல. இறங்கி பாரு, திறந்தானே இருக்கு ஜன்னல். இறங்க. ஏன் உனக்கு இந்த கொலவெறி? நான் இல்லைன்னா என்ன செய்வேன்? டயரா? அது டயர் அதான் சேஃப்டிக்கு போட்டுப்பாங்கல்ல இடுப்புல, அந்த டயர். அந்த டயரா? டயர் என்னமா பண்ணோம்? சுத்தமா வீலு? சின்ன வயசுல டயர் வண்டி ஓட்டின்னு போவோம்ல, அது அப்படியே தண்ணி சொல்ல விடாம நீ ஏன் வந்து காப்பாத்துற? ஐயோ, இங்க ஒருத்தன் என்னோட பண்றான் ஏதோ. ஐயோ, யாரா எல்லாத்தையும் எடுத்துட்டா நம்மள எல்லாத்தையும் நாஸ்தி பண்றான். கூட்டத்துல பச்சைச்சட்டக்காரன் என்ன பண்றான்? வாங்க இங்க. இது ஒன்றும் அந்த அளவுக்கு அலையெல்லாம் அடிக்கிற அளவுக்கு உள்ள பெரிய பீச்செல்லாம் இது கடல்லாம் கிடையாது. அழைப்பி மாதிரிதான் கிட்டத்தட்ட. அவ்வளவுதான். நீ யாரா? வியூலாம் சூப்பரா இருக்கானா? இந்த மவுண்டைன் வந்து அப்போ வந்து ஃபுல்லா இருந்ததான். இந்த ராக் வந்து இந்த இது ஃபுல்லா தண்ணி இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வத்தினதுக்கு அப்புறம் இந்த ராக் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பிடிச்சி வச்சுங்க. டிக்கி டான்ஸ் 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 டான்ஸ். ஏதே டான்ஸ். அம்மா ஏதே. அப்பா ஏதே. ஏதே. இங்க பாருங்க அவர் பேண்ட்ட. என்ன போ, எத்தனை நாள் ஆச்சு? இந்த நேரத்து நடந்து. டாடிட்ட போயிட்டு வாங்க. டாடி உங்களை ரொம்ப லவ் பண்றாங்க. அப்ப என்னன்னு கேட்டுவாங்க. நான் வெளில போறேன், கடைக்கு போயிட்டு வரேன். கடைக்கு போறேன். இந்த நடுக்கடையில ஒருத்தர் டீ கடை வச்சிருக்காங்க, போறேன். டீ கடையா? டீ கடைக்கெல்லாம் போக மாட்டேன். கால் வலிக்குது. அது கால் மேல ஏறி இருக்க நீ. என்னன்னு தெரியல. காலை காணா. சாரோட காலை எங்க? ஏதே. அம்மா ஏதே. அப்பா ஏதே. பாட்டி ஏதே. தாத்தா ஏதே. குட்டி ஏதே. குருவி ஏதே. அம்மா ஏதே. நல்லா இருக்கா பாத்ரூம்? நல்லா இருக்கு. அவருக்கு ஏன் நல்லா இருந்தா தான் போவியா? இல்லைன்னா போக மாட்டியா? இல்லைனாலும் போவே இல்லை. சாப்பாடு ரெடி. போடுங்க.
லைட்டாக வந்து மேஷ் பண்ணி விட்ருவோம். நல்லா குழஞ்சிச்சு பாருங்க. அவ்வளோதான். இதை வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஏமா வா 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 பப்பு பூவா ரெடி ஆயிடுச்சு. வாங்க வாங்க. நாங்க போயிட்டு ஒரு நல்ல வியூல சாப்பிட போறோம். அன்வித்துக்கு மட்டும் நீ சாப்பிட போறோம் இல்ல, சாப்பிட போறாரு. பில்டிங் போறியா? என்ன பில்டிங் தெரியலையே. ஆதிக் தான் குட் பையா இருக்கா, போன் யூஸ் பண்றது இல்ல, எதுவுமே பண்ணல. ஐயோ ஒருத்தனை மெயின்டைன் பண்ணணும். இருங்க நான் தூக்கிக்கிறேன். வா. பசியில் வேற இருக்கானா கத்துறான். சொல்லுமா. அவர் சாப்பாடு தான் ரெடியா இருக்கா? பாட்டு பாடுறாரு. இது கொஞ்ச நேரம் வாமாவும் இருக்கும் நமக்கு. நான் இப்போ மதியானம் சமைக்க முடியுது, சாயந்தரம் வெளியே போகிறோன்னா இல்லை வாம் மோட்டில் போட்டு வச்சிட்டோம்னா நைட்டுக்கும் சாப்பாடு வாமாவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நைட்டுக்கு பசங்களுக்கு எடுத்து சூடாக ஊட்டிக்கலாம். போலாமா? இதில் ஒரு லிட்டரு தான். இவங்க 2 பேருக்குமே வேணாலும் சமைச்சிக்கலாம். இவர் இப்போ ஜெல்லாயிட்டார்ல, மற்றது வெளி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அதனால விட்டாச்சு. இருங்கம்மா 2 சொட்டு நெய் போட்டுக்கலாம். நல்ல வேளை நாங்கள் இந்த வாட்டி நெய்யை வந்து உள்ள சூட்கேஸ்குள்ளே போட்டு உள்ளே அனுப்பிட்டோம். பேகேஜ் லக்கேஜில் நாங்கள் பாலி வரும்போது நெய் எடுத்துகிட்டு வந்து பிடிங்கி உள்ளே இருந்துட்டாங்க. 100 கிராம் தான் லோடு. பேங்காக் ஏர்போர்ட்டில் தான் அது. பேங்காக் ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் எண்ணெய் நெய் லோஷன் கிடையாது. எல்லா ஏர்போர்ட்லேயும் டொமஸ்டிக்லேயும் ஃப்ளைட்டில் 100 கிராம்ஸ் தான் லோடு. அப்படியா? இங்கேருந்து திருச்சி போனேன்ல, என்னோட ஏர் ஸ்ப்ரே தூக்கி வச்சிட்டாங்க. அப்படியா? ஆமாம். அப்போ ஃப்ளைட்டில் 100 கிராம்ஸ் லோஷனு பாத்திங் லிக்விட் இல்லை. நீ அதை நிறைய வச்சுட்டு யார் மூஞ்செல்லாம் அடிச்சு நீ திருடின்னு போயிட்டேன்னா அடப்பாவீங்களாடே. நீன்னு ஒன்றும் சொல்ல, அதுக்காக நான் ஏண்டா பரம்பரை திருட்டு தொழிலாடா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை அன்வித்தோட லிக்விட் நாங்கள் வச்சுருந்தோம் அதிலே தான். ஆனால் பேங்காக்ல என்னன்னு தெரியல, அன்வித்தோட முகத்தை பார்த்துட்டு சரி இப்படி ஒரு அழகான புஸ்கா குழந்தையா அப்படின்ட்டு அவன் லிக்விட மட்டும் நீங்க வச்சுக்கோங்க, நல்ல இவ்வளவு பெரிய லிக்விட வச்சிருந்தேன் சொல்லி கொடுத்து அனுப்புனாங்க. யாருக்குமே நாங்க இதை கொடுத்தது கிடையாது. ஆனா எடுத்துட்டு போயிட்டு டெஸ்ட்லாம் பண்ணி தான் எடுத்துட்டு வராங்க. டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அது அங்க ஒருத்தர்ட்ட காமிச்சிட்டு வந்தாங்க. அப்படியா? நான் பேபி லிக்விட கொடுத்து விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு, அவங்களுக்கு நாளைக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது இல்ல, அதுக்காக. ஓகே வாங்க வாங்க வாங்க. நல்ல ஒரு வியூல ஊட்டலாம்னோ. நல்ல வியூ கூட்டது. 2:30க்குலாம் கிளம்புறாங்களா அந்த எக்ஸ்பிரஸ். ஷார்ப்பா இருக்காங்க டைமிங்ல. கூட்டிட்டு போறதுக்கு பீச்சுக்கு ஒரு கேவுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதான் அந்த கயாக்கிங்க்கும் அந்த கேவுக்கும் கூட்டிட்டு போறாங்கல்ல, அது வந்து வெயிட் பண்ணிடுச்சு போட்டு. இங்க இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கூட்டிட்டு போறது வந்து டைம் சொல்லிட்டு அந்த டைமுக்கு பஞ்சுவலா வந்து நின்று ஸ்ட்ரிக்டா கூட்டிட்டு போறாங்க. அதனால வரலன்னா நீ வீட்டுல வந்து கண்டுறாங்க ஒரே வார்த்தையில. சரி நமக்கு மரியாதை அவ்வளவுதான்ட்டு டக்கு புக்குன்னு எல்லாத்தையும் அள்ளி பேக்ல போட்டு இவரே தூக்கிட்டு வந்து போட்ல வச்சு இப்போ போட்ல ஓட்டிட்டு இருக்கோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுங்க, ஆதிக் தான் நல்லா ஹெல்ப் பண்றான். நல்ல பையன், ஹெல்ப் பண்றான். ஒரு மதருக்கு வந்து நிறைய ஸ்ட்ரென்த் வேணும்ன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஓ இன்னும் இங்கே தான் இருக்குமா? போல நான் போயிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இருக்கேன். வழி இடம் விடு. அது இந்த மாதிரி வியூவில் இருந்தால் தான்ப்பா அவங்க பையனுக்கு சோறு இறங்குது. அவன் நல்ல பையன், ஃபோன் கொடுக்காம ஸ்க்ரீனிங் காமிக்காம ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம்ல. வெளியில் கூட்டிகிட்டு வந்து காமிச்சோன்னா கம்மியாக தான் சாப்பிடுவான். வீட்டுக்குள்ளே சேரில் போட்டு அடைச்சி வச்சிங்கன்னா மட்டும்தான் கோவம் வரும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அதை உடச்சி கொண்டு வந்துட்டோம்ல குருணை மாதிரி, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் வெந்துட்டா. இல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியுதா? எல்லாரும் போட்டோ எடுக்கறாங்க கூட. அது தெரியலையே. ஏதோ வித்தியாசமா இருக்க போல. ஏய் இது தூக்கிட்டாங்க. அங்க கை போட்டு. சூப்பர். Thank you. இவங்க குட்டி பசங்களை ரொம்ப விரும்புவாங்க போல. வந்து பயங்கரமா கொஞ்சம் ஏன்னா மைக்க தின்றான் ஒருத்தர். சோறு கொடுத்தாலே கூட்டிட்டு அடிக்காத. என்ன நடந்தது? திருக்கி பரபரப்பா இருக்குங்க. சைனாக்காரவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்க. சைனா எல்லாருமே பாத்துட்டு போறாங்கப்பா. மொத்த பேரும் பாத்துட்டு போறாங்கண்ணா. என்னன்னே தெரியல. நான் அவ்வளவு அழகா இருக்கணும் இல்ல, பார்த்த உடனே அவங்க ஊருக்காரவங்களா தெரியணும். ஏய் உன்னை பார்த்தா சைனீஸ் மாதிரி இருக்கு. உன்னை பார்த்தா சைனீஸ் ஆர்டிஸ்ட் யாராவது இருக்காங்களா நீ மாதிரி? இல்லையே. நீயே பெஸ்ட் ஆர்டிஸ்ட் பாரு. அவங்க எல்லாம் வந்து சைனால என்னன்னே தெரியாம பழசொல தின்னுகிட்டு இருக்கேங்க. நான் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னாவது கொஞ்சம் மனசாரும். உன் தங்கச்சி யாரா சைனால இருக்காங்களாடா பெரிய ஆர்டிஸ்டா? ஏன் இப்பயா சிங் சாங் சொங்கா அப்படின்னு பாடுறா.
நீ பார்த்துட்டே பாரு, இருங்களேன். இவ்வளோ மாதிரி பார்த்துட்டு போவாங்க பாரு. அப்படியே எனக்கு இங்கே ஒரு செலவு வச்சிடலாம். வைக்கிறேன், பீச்சில் வச்சிடும். ஏங்க என் அருமை உள்ளூரில் தாங்க தெரியல எனக்கு, வெளியூரில் தாங்க என் அருமையே எனக்கு நல்லா தெரியுது. நான் நம்ம ஊருக்கு கிளம்பும் போது சொன்னாங்க, நான் நிறைய பேர் கமெண்ட் பார்த்தேன், நீங்க எங்க வேணா போய் தொலைங்க, இந்த குட்டி பாண்டாவை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. அப்படி என்னடா வச்சிருக்க நீ? ஷெல் அது நிறைய இருக்கும். வா, நாங்க வந்து இப்போ டூடாக் ஐலாண்ட்ல இருக்கோம். இது வந்து இந்த பீச் வந்து வேவ்லெஸ் பீச். நம்ம அந்தமான்ல இருக்கும்ல அந்த மாதிரி அலையே இல்லாத ஒரு பீச். அப்படி கீழே குனியாதமா. இது வந்து அலையே இல்லாத ஒரு பீச். இந்த இடத்துல தான் வந்து இந்த ஹாலாங் பேயோட ஸ்க்ரூஸ் எல்லாம் கொண்டு வந்து ஸ்பாட்ல போட்டுப்பாங்க. அம்மா இங்க வா, கை பிடிச்சுக்கோ, நான் உன்னை அலோவ் பண்ண மாட்டேன் தனியாலாம். இங்கதான் வந்து க்ரூஸ் எல்லாத்தையும் ஸ்பாட் போட்டுக்கிறாங்க. அங்கங்க போட்டுட்டு எங்களை மாதிரி குட்டி குட்டி போட்ல கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து இங்க விட்டுட்டு இங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த இங்க கயாக் மாதிரி மேலே போறாங்க. மேலே போய் கேவ் மாதிரி ஏதோ பார்த்துட்டு வர போறாங்க போல. கேவ் வந்து அடுத்துதான், சும்மா ஏதோ வியூ பாயிண்ட் மாதிரி மேலே போறாங்க. அது ஒரு 30 minutes வாக்கம். 400 படி இதுங்களை கட்டிக்கிட்டு எங்கேருந்து ஏறி இறங்குறது? அதெல்லாம் ஏறலை, வேணான்ட்டு நாங்கள் அப்படியே இங்கேயே சில் பண்ணிட்டு இருக்கோம்.